உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். நேயர்களே, இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு இந்திய மனித உரிமை கட்சியின் மாநில தலைவர் திருமிகு மகிழ்வாணன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் தமிழன் தொலைக்காட்சிக்கு வந்தமைக்கு எங்களுக்கு மிக்க நன்றி. எங்களையும் அழைத்து எங்களுடைய வார்த்தைகளை கேட்க முயற்சித்த தமிழன் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த உளமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. ஐயா, உங்களுடைய கட்சி இந்திய மனித உரிமை கட்சி யாரால் தொடங்கப்பட்டது, எப்போது தொடங்கப்பட்டது? இந்திய மனித உரிமை கட்சி தலைவர் இளைய பெருமாள் அவர்களால் உருவாக்கப்பட்டது. இந்த கட்சி உருவாவதற்கு அவர் காங்கிரஸ் பேரியக்கத்திலே இருந்து வெளியே வந்த பின்னாலே ஷெட்யூல்ன கூட்டமைப்பு, ஷெட்யூல்ன விடுதலை இயக்கம் என்று 50 தலைவர்கள் ஒன்றிணைந்து செயலாற்றிய பிறகு அவர்கள் அனைவரும் அவரை விட்டு தனித்தனியாக சென்று விட்டார்கள். அதற்கு பின்னாலே சொல்லின் செல்வர் சக்திதாசன் அவர்களும் இளைய பெருமாள் அவர்களும் ஷெட்யூல்ன விடுதலை இயக்கம் கண்டார்கள். அதிலிருந்து சொல்லின் செல்வர் சக்திதாசன் அவர்கள் பிரிந்து சென்றதற்கு பின்னாலே தலைவர் இளைய பெருமாள் அவர்கள் இதற்கு முன்னாலே இந்திய மனித உரிமை சம்மேளனம் என்ற ஒரு அமைப்பை நடத்தியிருந்தார்கள். அதை மாற்றி இந்திய மனித உரிமை கட்சி என்று வைத்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் சொன்ன இளைய பெருமாள் அவர்கள், சக்திதாசன் அவர்கள்லாம் மிகப்பெரிய ஆளுமைகள். இந்த கட்சியில் அதற்கு பிறகு அப்படிப்பட்ட ஆளுமைகள் ஏன் தோன்றவில்லை, அப்படிப்பட்டவர்கள் ஏன் கட்சியை வழிநடத்தவில்லைன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமான சரியான கேள்வி அது. தலைவர் இளைய பெருமாள் பாபா அம்பேத்கருக்கு பின்னால் இந்திய துணை கண்ட முழுமையும் சென்று இளைய பெருமாள் கமிட்டி அறிக்கை என்கின்ற ஒரு அறிக்கையை இந்த நாட்டிற்கு தந்தார்கள். அதனுடைய இடைக்கால அறிக்கை லால் பகதூர் சாஸ்திரி, அன்னை இந்திரா காந்தி ஆகியோர் இடத்திலே கொடுத்த பிறகும் இன்றளவும் அது மத்திய அரசாலும் மாநில அரசாலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்ற நிலை இருக்கிறது. அதற்காக தான் அவர் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே இருந்து வெளியே வந்தார்கள். வந்ததற்கு பின்னாலே இந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர் இருந்த காலத்திலே கூட இருந்த கொடிக்கால் செல்லப்பா, டிஎம் மணி, முத்துசாமி போன்றவர்களெல்லாம், கேபிஎஸ் மணி அவர்கள் கூட இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக இருந்தவர். அவரை கூட காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே சேர்த்து இந்த சமூக முன்னேற்றத்திற்காக அவரை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கிய பெருமையும் தலைவர் இளைய பெருமாள் அவர்களுக்கு உண்டு. அப்படி அனைத்து தலைவர்களையும் அரவணைத்து சென்ற இளைய பெருமாளுக்கு பின்னால் அவர் இருக்கிற வரையிலும் அவரை உபயோகப்படுத்தி தன்னை வளர்த்து கொண்டவர்கள் அவர் மறைவுக்கு பின்னால் அவர் விட்டு சென்ற அரசியல் பணியை முன்னெடுக்க வராதது எங்களுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணம். இப்போ திருமிகு இளைய பெருமாள் அவர்கள் அந்த இந்தியா முழுக்க பட்டியலின மக்களுடைய நிலையை கணக்கெடுத்து கொடுத்தாங்க. அப்போ இருக்கிற காங்கிரஸ் ஆட்சியும் சரி, அதற்கு பிறகு வந்த ஆட்சிகளும் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் ராகுல் காந்தி அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் அப்படின்னு தோணுதா உங்களுக்கு? அப்படி முழுமையாக தோன்றவில்லை. ஏனென்று சொன்னால் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் தலைவர் இளைய பெருமாளுடைய 100ஆண்டு விழாவை காங்கிரஸ் பேர் இயக்கமும் தமிழக அரசும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி என்னுடைய நிர்வாகிகளோடு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பார்க்க சென்றேன். எதிர்பாராத விதமாக அவரை பார்க்க முடியவில்லை. என்றாலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்திலே எங்களுடைய கோரிக்கை மனுக்களை கொடுத்து வந்தோம். அன்றைக்கு தமிழகத்தை சார்ந்த திருநாவுக்கரசர் எம்பி அவர்கள் எங்களை சந்தித்து, மீண்டும் நான் ஒருவேளை தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராக வருவேனே ஆனால் அப்போது நிச்சயமாக தலைவருடைய பிறந்தநாள் 100ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம், அகில இந்திய தலைவர்களை அழைத்து கொண்டாடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனாலும் இன்றைக்கு ஆட்சியிலே தமிழகத்திலே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் தொடர்ந்து மனுக்கள் கொடுத்து, இப்போ இருக்கிற காங்கிரஸ் தலைவர் பட்டியலினத்து செல்வ அகில இந்திய தலைவராக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஷெட்யூல்டு இன தலைவராக இருந்தாலும், ஷெட்யூல்டு இனத்தை சார்ந்த அருமை சகோதரர் செல்வ பெருந்தை தலைவராக இருந்தாலும், ஷெட்யூல்டு இன மக்களுடைய விடுதலையோ அவருடைய வேட்கையோ அவருடைய துயரங்களோ முழுமையாக களையப்படும் என்ற நம்பிக்கை எங்களை போன்றவர்களுக்கு இல்லவே இல்லை.
காரணம் ஆனால் சமீப காலமாக ராகுல் காந்தி வந்து இடஒதுக்கீடு பற்றி பேசுகிறார், சாதி வாரியான இடஒதுக்கீடு வேணுன்றாரு. இது வரைக்கும் நாங்கள் உயர்ந்த இடத்துல இருந்தவங்க அல்லது உயர் சாதி என்று சொல்லி கொண்டு வந்து பார்த்துட்டோம், ஆனால் எல்லாருக்குமான உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று அடிக்கடி பேசுகிறார். அது ஒரு பெரிய மாற்றமாக உங்களுக்கு தோணலையா? இல்லை, 1931 மக்கள் தொகை அடிப்படையிலே தான் இன்றைய இடஒதுக்கீடு இருக்கிறது. 2011க்கு பிறகு இன்று வரையிலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லை. அந்த 11 கூட வெளியிடப்படவில்லை. காங்கிரஸ் ஆட்சியில் எடுக்கப்பட்ட அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்று வரையிலும் வெளியிடப்படவில்லை. அதே சமயத்தில் இன்றைக்கு எங்களுடைய மக்கள் தொகை மிக அதிகமாக இருக்கிறது. இப்போ உங்கள் மக்கள் தொகை மட்டும் இல்லாமல் எல்லா சாதியினரும் கூடித்தானே இருக்கு, நிச்சயமாக இருக்கு. அதனால இடஒதுக்கீட்டு முறையில் இன்றைக்கு ராகுல் காந்தி எடுக்கின்ற முன்முயற்சி வரவேற்கத்தக்கது, போற்றக்கூடியது. என்றாலும் தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கும் அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் மத்திய அரசின் மீது மட்டுமே குறை சொல்லி கொண்டு இருப்பது எங்களுக்கு வருத்தமான ஒரு செய்தி. வேண்டுமானால் இவர்களே கூட மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலாம். இப்போ மக்களுக்கும் சரி எனக்கும் கூட சரி, இந்த கணக்கெடுப்பு யார் எடுக்கணும் அப்படின்றதுல ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. மத்திய அரசுன்றாங்க, மாநில அரசுன்றாங்க. யார் எடுக்கணும், யார் எடுத்தால் அது சரியானதுன்னு நினைக்கிறீங்க? இதுவரையிலும் மத்திய அரசு தான் எடுத்து கொண்டிருந்தது. அப்புறம் மாநில அரசு குற்றம். மாநில அரசு வந்து இன்றைக்கு பீகாரோ பிற மாநிலங்கள், ஆந்திரா போன்ற மாநில ஒரு கண் துடைப்புக்காக, வாக்குகள் வாங்குவதற்காக ஒரு கணக்கெடுப்புன்றது மாதிரி இல்லாமல் ஒரு சர்வேன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த சர்வேவே எடுத்தால் கூட எங்களுடைய மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு எங்களுக்கு சரியாக தெரிய வருமே. அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். ஆனால் இதை வந்து ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளாதுல்ல, அவங்க எடுக்கிறது தானே. ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் இன்றைக்கும் கூட முழுமையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லை. ஒட்டுமொத்தமாக ஒரு காரணத்திற்காக ஒன்றிய அரசை எல்லோருமே சேர்ந்து வலியுறுத்தினா அது நடக்கலாம். அதே ரெண்டாக பிளவுபடும் போது அதனுடைய தாக்கம் குறையும். இல்லை, எங்களை பொறுத்த மட்டில் மத்திய அரசை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்த வேண்டும். உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று சொல்லி இதுவரையில் நடத்தவில்லை. இப்போது கூட அவர்கள் வாக்குறுதி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அமித்ஷா அவர்கள் கூட ஏறத்தாழ ஒரு தேர்தலுக்கு முன்னால் என்று நினைக்கிறேன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூடிய விரைவில் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதற்கான முன்முயற்சிகள் அவர்கள் எடுக்கவில்லை. என்ன காரணத்தினால் என்று எங்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டியது மத்திய அரசு. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவர், எதனால் அவங்க வந்து காலம் தாழ்த்துகிறார்கள் என்பதை யூகிக்க முடியலையே அவங்களால்? நிச்சயமாக முடியும். இன்றைக்கு இருக்கின்ற பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற மக்கள் இடஒதுக்கீட்டின் பயனை முழுமையாக பெற்றுவிட்டால் முன்னேறிய சமூகத்திலே இருக்கின்ற இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற பிஜேபிக்கு யார் ஆதரவாளர்களாக இருக்கிறார்களோ, ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கும்பல், அவருடைய முன்னேற்றம் தடைபடும் என்கின்ற காரணத்தினாலே கூட மத்திய அரசு காலம் கடத்தலாம் என்று நாங்கள் கருதுகிறோம். இப்போ அதுக்காக தான் தனியாக ஒரு 10 விழுக்காடு அவங்க வாங்கியிருக்காங்க. அது முழுமையாக இந்த மக்கள் இடபிள்யூஎஸ் என்பது மிகப்பெரிய பித்தலாட்டம், இந்த மக்களை வஞ்சிக்கின்ற மிகப்பெரிய செயல். அதாவது கேட்காமலே கொடுத்துருக்காங்க. ஆமாம், கடைசி விழாக்கிழமை வெள்ளிக்கிழமை மாதிரி அதை அனௌன்ஸ் பண்ணி யாரும் கோர்ட்டுக்கே போய் அதை தடை வாங்கிடக்கூடாதுன்னு ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி கையெழுத்து போட்டு திங்கட்கிழமை வருது. அது மிகப்பெரிய மோசடி. ஒட்டுமொத்த சமூகத்துக்கு, உயரிய மக்களுக்கு மட்டுமான ஆட்சியாகத்தான் இன்றைக்கு இருக்கின்ற மத்திய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. பிற மக்களை எல்லாம் அவர்கள் ஏதோ வாக்கு வங்கிகளாகத்தான் அவர்கள் பார்க்கிறார்களே தவிர அவருடைய முன்னேற்றத்திலே முழுமையான அக்கறை மத்திய அரசு செலுத்துவதாக எங்களுக்கு தெரியவில்லை. 1947 விடுதலை பெற்று 50 குடியரசாகி இவ்வளவு ஆண்டுகளாகியும் உரிமைகள் கிடைக்கவில்லை அப்படின்ற இன்றைக்கும் கூட நம்முடைய தமிழ்நாட்டிலே கடந்த 2-3 நாட்களாக இந்த மீடியாக்களில் பார்க்கும்போது செருப்பணிந்து செல்ல முடியவில்லை. தமிழகத்தில் செருப்பணிந்து செல்ல முடியவில்லை. இப்படிப்பட்ட இழிவான நிலை தமிழகத்தில் என்றைக்கும் இருந்து கொண்டு அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. ஆனால் உங்களை போன்றவர்கள் தலைநகரத்தை மட்டும் சுற்றி கொண்டு இங்கே இருந்து கொண்டு அங்கெல்லாம் செல்லாமல் மக்களுடைய உயர்வை பற்றியோ அல்லது அவங்களுடைய தாழ்வு நிலையை மேலே கொண்டு வரணுன்ற நினைவே இல்லாமல் இருக்கிறீங்களா? இல்லை, அது நீங்கள் சொல்கிறது சரியான நிச்சயமான அது எங்களுடைய பலகீனம் என்பதை நான் உணர்கிறேன். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் எந்த பகுதியிலே ஒரு சமூக பிரச்சனை என்று சொன்னால் தனக்கு அது தெரியவில்லை என்றாலும் தொலைக்காட்சி பத்திரிகை வாயிலாக பார்த்த அடுத்த நாளே அங்கு சென்று
அதை உடனே அந்த மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரோடு தொடர்பு கொண்டு அதை தீர்த்து வைத்த பெருமை தலைவர் இளையபெருமாளுக்கு உண்டு. அவர் மறைந்ததற்கு பின்னால் இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களுடைய அதாவது விளம்பரத்துக்காகவும் நேரடியாக அந்த மக்களை பாதித்த அந்த ஊருக்கு சென்று அந்த மாவட்ட இப்போ ஒரு ஊரில் தீண்டாமல் இருக்குன்னா இளையபெருமாள் கமிட்டி அறிக்கையிலே தலைவர் இளையபெருமாள் தான் சொல்கிறாரு, இந்த ஊரில் தீண்டாமை இருக்குன்னா அந்த தீண்டாமையை முழுமையாக அறவே ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த விஏஓ, அந்த தலையாரி, அந்த தாசில்தார், அந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர், இவன் 4 பேர் தான் குற்றவாளி. இவன் 4 பேரும் சரியில்லைன்னா அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் குற்றவாளி. அவங்க மேலே நடவடிக்கை வேண்டிய ஆட்சியாளர்கள் சரியாக இருந்தாங்கன்னா தீண்டாமை எண்ணிக்கை ஓஞ்சிட்டு போயிருக்குமே. இந்த அவல நிலை இருக்காது. தலைவர் இளையபெருமாள் அவர்கள் அதை செய்தார். ஆமாம். ஆனால் அவரை பின்பற்றுகிறவர்கள் நீங்கள் மற்ற தலைவர்களை கை காட்டுறீங்களே தவிர நீங்கள் ஏன் செய்யல? இல்லை, நாங்கள் செய்துக்கிட்டு தான் இருக்கோம். வேங்கை வயல் கூட நேரடியாக போய் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரையும் அந்த காவல் கண்காணிப்பாளரையும் நேரடியாக பார்த்து பேசுகின்ற போது, அதுவும் 2 வருஷம் முடிஞ்சு போச்சு, அவங்க நாங்கள் எல்லாத்தையும் ட்ரேஸ் ஓவர் பண்ணிட்டோம், யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டோம், கூடிய சீக்கிரம் அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு அன்றைக்கு இருந்த அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னாங்க. ஏனோ ஒரு எங்களுக்கு மிகப்பெரிய இழுக்கு என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகின்ற போது அந்த இடத்தில் இருக்கின்ற மாவட்ட ஆட்சியரோ அமைச்சர்களோ மற்றவர்களோ இந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கார்கள். அவர்கள் நேரடியாக அதில் தலையிட முடியவில்லை, அரசியல் நிர்பந்தம், அதன் காரணமாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். இப்போ தொடர்ந்து அரசு உங்களுக்கான உரிமைகளை தரவில்லை அப்படின்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஏன் எடுத்துக்கல? அதை இல்லை, எடுத்துக்கும் அளவுக்கு அரசியல் பலம் எங்களுக்கு இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற போது தான் நாம் எடுக்க முடியும், அதுவும் செக்குலர். இதில் நாங்கள் தனியாக எடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் ஆளுமைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 5 பேரை எடுத்துக்கிட்டோன்னா அதில் திருமாவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார். அவர் இருந்தே அவர் முன்னணி தலைவர். அவரை மையமாக கொண்டு நீங்கள் ஏன் செயல்பட மாட்டீங்க? இல்லை, நான் கூட கடந்த 2-3 நாட்களாக உங்களுடைய அந்த சிந்தனை எனக்கும் இருந்தது. இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்களில் சகோதரர் திருமாவளவன், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, தமிழரசன், பூவை ஜெகன்மூர்த்தி போன்ற தலைவர்கள் எல்லாம் இந்த 2026 தேர்தலில் ஒரு அமைப்பை உருவாக்கி சிதறி கிடக்கின்ற இந்த சிறு அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பலமான ஒரு நம்மை ஏற்றுக்கொள்ளுகின்ற பிற சமூகத்தை சார்ந்த நம்ம ஏற்றுக்கொள்ளுகின்ற அரசியல் இயக்கங்களை திராவிட கழகத்தினர், பொது உடைமை கட்சியினர் அவங்களை ஏற்றுக்கிறாங்க. அவங்கள வச்சு நாம் பண்ணலாம். அதுக்கான முன்னெடுப்பு வருகின்ற போது சகோதரர் திருமாவளவன் எடுப்பாரே ஆனால் அதற்கு நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்கிறோம். இந்த தொலைக்காட்சி வாயிலாக அவருக்கு இதை வேண்டுகோளாகவும் வைக்கிறோம். திருமா அவர்கள் எதிர்வரும் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு நீடிப்பார் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் இந்த ஆதவ் அர்ஜுனா மூலமாக விஜய் அவர்கள் கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு பேசுகிறாங்க. உங்களுடைய கணிப்பு என்ன? எங்களுடைய கணிப்பு திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு திமுக கூட்டணியை விட்டு வெளிவதற்கான வாய்ப்பு இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். காரணம், இன்றைக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அவர்கள் மூலமாக பெறப்பட்டது. அப்படி இருக்கின்ற போது புதிதாக தோன்றியிருக்கின்ற இந்த தமிழக வெற்றி கழகத்திலே அவர் இணைந்து செயலாற்றுவார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஒருவேளை அவர் கடந்த காலங்களிலே திமுக அதிமுக என மாறிய சூழலில் அப்படி ஒரு முயற்சி அவர் முன்னெடுத்தாலும் அதற்கு நாம் ஒன்றும் பொறுப்பாக முடியாது. இப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் காங்கிரஸ் இருந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஒரு இடம் கூட வெற்றி பெற முடியாத சூழல். இந்த நிகழ்வு இங்கே இவங்க பேரம் பேசுவாங்கல்ல, தொகுதிகளை இத்தனை தொகுதி கொடுங்கன்னா, அதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுமோ? நிச்சயமாக இந்த தடவை ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். இடஒதுக்கீடு பங்கீடுகளில் அவர் நிச்சயமாக அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் என்று நம்புகிறேன். ஒருவேளை ராகுல் காந்தியோட அழுத்தத்தின் காரணமாக ஏதாவது கொஞ்சம் லிபரலைசேஷனாக போனால் போகலாம். ஆனால் இதற்கு முன்பு கிடைத்தது கிடைக்கலாம், அதற்கு மேல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த நிலையில் இங்கே இருக்கிற தலைவர்கள் காமராஜர் ஆட்சி வேண்டும், நமக்கும் அமைச்சர் பதவி வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் அரசியல்வாதிகள், இவர்கள்
யாராவது ராகுல் காந்தி கிட்ட பேசி வேறு கூட்டணிக்கு போகிற நிலை ஏற்படும் நினைக்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் இப்படி பெரும்பான்மை சமூகமாக ஷெட்யூல்டு இன மக்களை ஒருங்கிணைத்து அவருடைய வாக்குகளை எல்லாம் பெறுகின்ற வகையில் அவர்கள் ஒரு முன்முயற்சி எடுத்து அதற்கான வாய்ப்பை உருவாக்கினால் 26 பெரும்பான்மை பலத்தோடு அவர்கள் வாக்குகளை பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஆட்சி அமைக்க முடியுமா என்று சொல்ல முடியாது. இப்போ அண்மையில் புதுச்சேரியை ஆண்டு கொண்டிருக்கிற ரங்கசாமி அவர்கள் தமிழ்நாட்டிற்குள் வருகிறேன், 2026 தமிழ்நாடு தேர்தலில் நம்மளும் களம் காணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவருடைய வருகை காங்கிரஸ் பேரியக்கத்தை பாதிக்கும் அல்லது அவங்க வாக்கு வங்கியை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இருக்காது. ஏன்னா பாண்டிச்சேரியிலேயே அவர் முழு மெஜாரிட்டியோட திடமாக செயல்பட முடியாத ஒரு முதலமைச்சராக தான் இன்றைக்கி இருந்திருக்காரு. மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியோடு அப்படி பட்டும் படாமலும் தான் அவர் ஆட்சி செய்து. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருப்பதால் அப்படி ஒரு நிலை ஏற்படுகிறது. அதை விட்டு வந்துவிட்டால் அவருக்கான வாய்ப்பு. இன்றைக்கு இருக்கின்ற தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் அவருடைய முன்முயற்சியின் காரணமாக அவர் தமிழ்நாட்டிலே இங்கே சட்டமன்ற தேர்தலில் பங்கெடுக்கலாம் என்ற ஒரு நிலை எடுத்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் கலியன் கந்தசாமி என்ற காங்கிரஸ்காரர் இன்னும் சிலரெல்லாம் அவரை நீங்கள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்லி பல ஆண்டுகளாக வற்புறுத்தி அதன் பேரில் தான் வருகிறார் அப்படின்ற ஒரு செய்தி. பலமான மோப்பனாராலே இங்கே ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையாச்சு. ரங்கசாமியெல்லாம் வேணும்னா அவருடைய சமூக மக்களுடைய ஓட்டுக்களை பெறுவதற்காக நீங்கள் சொல்கிற அவங்கெல்லாம் முன்முயற்சி எடுக்கலாம். இப்போ ராமதாஸுக்கு போட்டியா? ஆமாம். இப்போ வட மாவட்டங்கள் ரங்கசாமி அவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு வங்கியில் சரிவை சந்திக்கும் நினைக்கிறீங்களா? அது இருக்கலாம். ஏன்னா ராமதாஸை விட ரங்கசாமி மேலே அந்த சமூக மக்களுக்கு ஒரு பற்று இருக்கும். அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி வன்னிய சமூக மக்களுடைய ஓட்டுகளை அவர் பிரிப்பதற்கான ஒரு சூழ்ச்சியாக தான் இதை பார்க்க முடியுது. இப்போ அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்கவே இல்லை, ஆனால் அதுக்குள்ளே கூட்டணி பேசுகிறாங்க. கூட்டணி பேசுறதுலாம் அவங்களுக்கு இங்கே அமைப்பும் இல்லை. ரங்கசாமி அவருடைய கட்சி தமிழ்நாட்டில் இல்லை. ஆதரவாளர்கள் இருக்காங்க, கொஞ்சம் ஆதரவாளர்கள் இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் சிதறுண்டு போனதே அகில இந்திய அளவில். காங்கிரஸில் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்து பதவியை அனுபவித்தவங்க, எல்லா வசதி வாய்ப்புகளும் அனுபவித்தவங்க தனித்தனியாக போய் கட்சி ஆரம்பித்ததுனால தான் காங்கிரஸ் இன்னைக்கு இந்திய துணைக்கண்டத்தில் மிக பலவீனமாக இருக்குது. அதில் அவரும் ஒருத்தர். அதனால் அப்படி தான். இப்போ இந்திய நாட்டில் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் 15 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சியை இந்த இந்திய ஒன்றிய மக்கள் ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? மதவெறி. மதத்தை வைத்து தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வாக இருந்தாலும் கூட, தென் மாநிலங்களிலே விழிப்புணர்வாக இருந்தாலும் கூட, வட மாநிலங்களில் என்றைக்கும் அந்த இந்து RSS சனாதனவாதிகளுடைய அந்த பிரச்சாரங்கள், முன்னெடுப்புகள், அந்த இந்து என்கின்ற அந்த ஸ்திரத்தன்மையை உருவாக்கி அதன் மூலம் ஆட்சியை கைப்பற்றுகிறார்கள். இப்போ இந்துத்துவா ஒரு பெரும்பான்மையின மக்களின் ஒரு கொள்கை, அது இருப்பதில் என்ன தவறு அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்துத்துவா என்று சொன்னாலே ஏற்றத்தாழ்வு, சனாதனம், ஜாதியம். சனாதனம் என்பது சமத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமத்துவம் எப்படி வரும்? EWS கொடுத்துட்டு இங்கே கூட இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஆட்சியாளர்கள் மேல் எங்களுக்கு வருத்தமெல்லாம் ஷெட்யூல்டின அமைப்புகளிலே, ஷெட்யூல்டின அந்த அட்டவணை பிரிவிலே பறையறின சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அதிகப்படியான மக்கள் தொகை கொண்டவர்கள். ஆனால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இதிலேயே சப்கிளாஸஸை உருவாக்கி 3 விழுக்காடை பிரித்ததன் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலையிலேயே, ஏனென்று சொன்னால் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தாயிற்று. இதை நிறுத்துங்க. இப்போ இந்த ரோஸ்டர் வைக்கும்போது 200 ரோஸ்டர்னு போட்டு SCAன்னு மேலே கொடுத்து அதை அருந்ததியர் கொடுத்துட்டு மீதி எல்லாரும் பின்னால் வர வேண்டிய நிலைமை இருக்குது. நீ இன்னும் இதில் முழுமையாக எல்லாருக்கும் இடஒதுக்கீடு முழுமையாக நிரப்பப்படலை.
சுதந்திரத்திலிருந்து இன்று வரையிலும் ஷெட்யூல்டு மக்களுக்கான அட்டவணை பிரிவு மக்களுக்கான இடஒதுக்கீடு முழுமை பெறவில்லை. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போஸ்ட்லேயும் அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடையாது. ஹைகோர்ட் ஜட்ஜுங்களில் கிடையாது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுங்களில் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் எந்த அடிப்படையில் கருணாநிதி அவர்கள் 3% இடஒதுக்கீட்டை எங்கள் சகோதரர்களுக்கே பிரித்து கொடுத்து எங்களுக்குள்ளேயே பிரிவினையை உருவாக்கி என்றைக்கும் பறையரின சமூகத்து மக்களுடைய இடஒதுக்கீடு முழுமை பெறவில்லை அந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப. அதனால தான் நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நீங்கள் ஜாதியை குறிப்பிடணும்னு கேட்கணும் மத்திய மாநில அரசுகளை. அப்போ தான் அது முழுமையான இடஒதுக்கீடாக இருக்கும். சமத்துவம் பேசுகின்ற திராவிட ஆட்சியாளர்களாக இருந்தாலும் மத்தியில் ஆளுகின்ற ஆரிய சனாதனம் பேசுகின்றவர்களாக திராவிட சமூகம் சனாதனம் தான் பேசின்னு இருக்கு. எங்களுக்கு அதில் ஒன்றும் ஆரியன் திராவிடம் ரெண்டும் ஒன்று தான்றீங்க. நிச்சயமாக இப்போது ஷெட்யூல்டு இன மக்கள் மீது அவர்களுடைய நடவடிக்கைகள் அப்படி தான் இருக்கு. இப்போ அருந்ததிய இனத்தின் தலைவர்கள் இங்கே வந்து பேசினாங்க, அவங்கள எல்லாம் பார்த்துருக்கேன். அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை ரொம்ப அடிமட்ட கடைசி சாதியாக நினைத்து எங்களுக்கு மேலே இருக்கிற பறையர்கள் பள்ளர்கள் எல்லாம் எங்களை வந்து அடிமைப்படுத்துகிறாங்க, எங்களுக்கான இடஒதுக்கீடுகளை அவர்கள் கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து முழுமையான எண்ணம் கிடையாது. ஏன்னா ஷெட்யூல்டு இன மக்களில் யாரெல்லாம் படிச்சுட்டு அவன் தகுதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் வேலைக்கு போயிருக்கான். அந்த சமூகத்தை சார்ந்த எங்களுடைய சகோதரர்களை கூட இன்றைக்கு மிகப்பெரிய பதவிகளிலே இருக்கிறார்கள். ஐஏஎஸ்லாம் கூட எத்தனை பேர் இருந்திருக்கு. இப்போ அவங்க அதுக்கு வேறுபாடு காமிக்கிறாங்க. இந்த 3 விழுக்காடு பெற்ற பிறகு கலைஞர் பண்ண அந்த ஆமாம், அதற்கு பிறகு நாங்கள் வந்து முன்னேறி இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, முன்னேறுங்க, வாழ்த்துக்கள். அதை நீங்கள் வந்து அதை தடை செய்கிறீங்க, அதுக்காக தடை செய்ய போகிறீங்க. தடை செய்யவே இல்லை, தடை செய்யணும்னு சொல்ல. நீ எங்களில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களுக்கும் இதுலேயே நூற்றுக்கணக்கான இது பிரிவுகள் இருக்கு, அவங்களுக்கு முழுமையாக இடஒதுக்கீடு கிடைக்கலையே. பெரும்பான்மை மக்களான பறையர் சமூகத்துக்கு மிகப்பெரிய இடஒதுக்கீடு இல்லை. இன்றைக்கு நீங்கள் கேட்ட சிந்தனை செல்வனோ அல்லது திமுக சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையோ இந்த பிரச்சனையை எழுப்புறதே இல்லை, மேலேந்த வாரியாக எழுப்புவாங்க. நீங்கள் பொதுவாக நான் ஒரு பொது நோக்கர் என்ற அந்த நிலையில் பேசுகிறேன். பறையர்கள் வந்து அதிகமான, அதாவது ஷெட்யூல் மொத்தத்தில் பட்டியலினத்திலேயே பறையர்கள் ஒரு மேலான இடத்தில் இருக்கிறார்கள் அப்படின்ற தோற்றம் இருக்கிறது. தோற்றம் இருக்கலாம், உண்மை அது இல்லை. தோற்றம் இருக்கலாம், உண்மை அது இல்லை. பெரும்பாலும் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டவர்கள் வட மாவட்டங்களில் சப்கிளாஸஸ் பார்க்குறதே இல்லை. எங்களுக்கு உயர்ந்தவன் தாழ்ந்தவன்றதே இல்லை. குறிப்பாக பறையர் சமூகத்துக்கு அப்படிப்பட்ட சிந்தனையே கிடையாது. எனக்கு 66 வயசாகிடுச்சு. நான் 20 வயசுலேருந்து இந்த சமூக பணியில் இருக்கேன். அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்களை கையை பிடிச்சி அழைச்சின்னு வந்து மீட்டிங் நடத்தியிருக்கேன். ஏன் அதை சொல்ல வரேன்னா, இந்த சனாதன தர்மமும் இது ஒழிக்கப்படணும், இடஒதுக்கீடு முழுமை பெறலைன்னா அம்பேத்கர் சொன்ன செப்பரேட் செட்டில்மெண்ட்டு தான் எங்களுக்கு வழின்றதையே அன்னை மீனாம்பாள் சிவராஜை வச்சு நாங்கள் மீட்டிங் நடத்தியிருக்கோம் எல்எல்ஏ பில்டிங்கில். வட மாவட்டங்களை அன்றைக்கு இருந்த செங்கற்பட்டு, வடார்காடு, தென்னார்காடு, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களை ஒரு மேப்பாகவே போட்டு தலிஸ்தான் என்ற தனிநாடு எங்களுக்கு கொடுக்கணுன்னே கேட்டு அன்னை மீனாம்பாள் சிவராஜ் அவர்களை வச்சு விபி முருகையன் சொல்லுவர் சக்திதாசனை வச்சு எல்எல்ஏ பில்டிங்கில் மீட்டிங்கே போட்டவங்க நாங்கள். தலித் மக்களுக்கு தனிநாடு வேணும். ஆமாம், இந்திய அரசுக்கு கட்டுப்பட்டு, அப்போ நீங்கள் மாநில அரசுக்கு கட்டுப்பட்டு எங்களை நாங்களே ஆட்சி பண்ணிக்கிறோம், நீ எனக்கு கொடுக்கவே வேணாம். நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு அதான் பதில். இப்போ அந்த இளைஞராக இருந்த காலத்தில் அந்த வேலையெல்லாம் செஞ்சீங்க, அதுக்கப்புறம் ஏன் அப்படி விட்டுட்டீங்க? தொடர்ந்து தலைவர் இளைய பெருமாள் மறைவுக்கு பின்னால் எங்களோடு இருந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம் அவங்கவுங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, பலம் குறைஞ்சி போச்சு. இல்லை, இப்போ தலைவர்கள், சிறந்த தலைவர்களாக இருப்பவர்கள் தலைவர்களை உருவாக்குகிறார்கள். அப்படி உருவாக்கப்பட்டவன்ல நானும் ஒருத்தன் தலைவருக்கு பின்னால். நீங்கள் மற்ற தலைவர்களை உருவாக்கலை? நான் உருவாக்கிட்டு தான் இருக்கேன். என்னை நம்பினவங்க இன்றைக்கி எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்காங்க, செயலாற்றுறாங்க. அதனால் அது தலைவருக்கு, அதாவது அவர் அளவுக்கு அவர் பவர் இருந்தது. எம்பியாக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், ஆல் இண்டியா சேர்மனாக இருந்தார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். அவரும் மகிழ்வாண்ணும் ஒன்றாக முடியாது. அதனால் மகிழ்வாண்ணும் முழுமையாக யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. அதுதான். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 உங்களுடைய அமைப்பு, உங்களுடைய கட்சி எந்த கூட்டணியை ஆதரிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நாங்கள் எந்த கூட்டணியும் ஆதரிக்கிற நிலையில் இப்போ இல்லை. ஏன்னா
எங்களை பொறுத்த மட்டும் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் இடஒதுக்கீட்டில் எங்களுக்கு எதிராக இருக்குது. இன்றைக்கும் இந்தியாவிலே நாங்கள் தான் சமூக நீதியை பின்பற்றுகின்ற ஒரு ஆட்சியாளர்கள்னு சொல்கிறாங்க. இன்றைக்கே எங்களுக்கு தெருவில் நடக்க முடியல செருப்பு போட்டுக்கின்னு. இன்னும் தீண்டாமை கொடுமைகள் இருந்துன்னு தான் இருக்குது. மேலே இருக்கிறவன் 80% பண்ணான்னா நீ இன்னும் 20% தமிழ்நாட்டில் இருந்துன்னு தானே இருக்குது. அதை முழுமையாக மற்றவங்களோட அவங்க பரவாயில்லன்னு சொல்லலாம்ல. பரவாயில்ல, அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி உதயசூரியன் சின்னமே மகாராஷ்டிராவில் குடியரசுக் கட்சியின் சார்பாக 5 நாடாளுமன்ற உறுப்பினர் உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்கு போனாங்க. தொடர்ந்து அந்த சின்னம் அங்கே தக்க வைக்கப்படும் என்பதற்காகவே முரசொலி மாறனும் சரத்பவார் இன்னைய வரைக்கும் கோர்ட்டில் கேஸை போட்டு அது முட்டுக்கட்டை போட்டு வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டில் எங்கே அந்த சின்னத்தை இவங்க கிட்ட இருந்து பறிச்சுடுவோமோன்ட்டு. உதயசூரியன் சின்னமாக இருந்தாலும் அயோத்தாசர் கொண்டு வந்த திராவிடம் என்ற வார்த்தைகளாக இருந்தாலும் எல்லாமே ஷெட்யூல்டு மக்கள் வந்து களவாடப்பட்ட சொற்கள் தானே. இது எல்லாத்துக்கும் நாங்கள் தானே முன்னோடி. ஆனால் இன்றைக்கி எங்களையே அழிச்சிட்டு நீங்கள் மட்டுமே. இன்றைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஷெட்யூல்டின மக்களுக்கு எதிரான 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுனால தான் இந்த தீண்டாமை முழுமையாக ஒழிக்கப்படவில்லை. தலித் மக்கள், பட்டியலின மக்களுக்காக போராடுகிற நீங்கள், அவர்களுக்காக ஒரு அமைப்பை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற நீங்கள், இந்த மக்கள் சமத்துவமான நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக அரசு, தமிழ்நாடு அரசும் சரி ஒன்றிய அரசும் சரி என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இளைய பெருமாள் கமிட்டி அறிக்கையை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும். அந்த அறிக்கைகள் என்னென்ன முக்கியமான சரத்துகள் இருக்கிறது? அது மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கும் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு அது அரசாங்கமே அதை வெளியிட்டிருக்கிறது. அதில் சமத்துவத்திற்கான அனைத்து வழிகளும் இருக்கிறது. ஷெட்யூல்டு மக்களுடைய கல்வி, சமூக, பொருளாதார மேம்பாட்டுக்கான ஒரு ஆய்வறிக்கையாகத்தான் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் மூலமாகத்தான் தாட்கோ போன்ற இதெல்லாம் வந்திருக்கு, சமத்துவபுரம் இதெல்லாம் வந்தது. இன்றைக்கி அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக்கலாம் என்கின்ற அந்த நிலையெல்லாம் இளைய பெருமாள் கமிட்டி அறிக்கையின் வாயிலாக இன்றைக்கு ஆட்சியாளர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். செத்த பிறகு சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு கூட வழி இல்லாத ஒரு நிலை இருக்குது. அது வேணும். பஞ்சாயத்து தோறும் பேரூராட்சி தோறும் மின்மயானம், பொதுவான ஒரு மின்மயானம் வேணும். ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஷெட்யூல் இனத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு இடங்களில் அந்த சேரில் கூட உட்கார முடியாத ஒரு நிலை இருக்குது. அதெல்லாம் மாறணும். செருப்பு போட்டு நடக்க முடியாத அந்த நிலையெல்லாம் மாறணும். இடஒதுக்கீடு முழுமையாக அமுல்படுத்தணும். ஆயுதிராவிட நல பள்ளிகளை எல்லாத்தையும் மாற்றிட்டு பொது பள்ளியாக மாற்றணுன்ற ஒரு அரசு இப்படி ஒரு நிலையில் இருக்கிறதா தெரியுது. அது எல்லாத்தையும் மாற்றணும். கல்வி கடன்களை வந்து தாட்கோ மூலமாக பெறுறதில் மிகப்பெரிய கஷ்டங்கள் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகளை தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளணும். இந்த 2026 தேர்தலுக்குள்ளாக அந்த பட்டியல்நில சமூக மக்களுக்கான அந்த இடஒதுக்கீட்டில் சப்கிளாஸஸ் உருவாக்கினதை நிறுத்தி வச்சு பொதுவாகவே அந்த 18% இடஒதுக்கீடு எல்லாருக்கும் வரணும். அது 3% இடஒதுக்கீடு அது வரைக்கும் தற்காலிகமாக இந்த தமிழக அரசு நிறுத்தி வைக்கணும்னு ஒரு கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கிறோம். இப்போது உங்களுக்கான உரிமைகளை பற்றிலாம் சொல்கிறீங்க. இந்த உயர் பொறுப்புகள், அரசு உயர் பொறுப்புகளில் பட்டியலின மக்கள் அதிகமாக இடம்பெறுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஸ்கில்டு இல்லைன்னு இவங்க தப்பாக சொல்கிறாங்க. எல்லாருமே நல்ல தகுதியான திறமை வாய்ந்த அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் ஒரு 2 மாதம் 6 மாதம் இருக்கும்போது கன்ஃபர்டு ஐஏஎஸாக கொடுத்து வெளியே அனுப்பிடுறாங்க. தகுதியான படித்து தகுதியான ஆட்சியாளர்கள் இருந்தும் கூட, அரசு பணியாளர்கள் இருந்தும் கூட அவர்களுக்கு இடஒதுக்கீட்டிலே அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போஸ்ட்டில், ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற போஸ்ட்டில், ஜட்ஜு போன்ற போஸ்ட்டில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாததுக்கு காரணம் ஜனாதன தர்மம் தான். நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டால் ஏதோ இவங்களுக்கு பலகீனமாயிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க நிறுத்தி வைக்கிறாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதெல்லாம் மாற்றணும். அந்த இடத்துல கண்டிப்பாக தகுதியானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஐஐடி ஐஎம்எம் போன்ற இடத்துக்கு கூட போய் முழுமை பெறாமல் வெளியே ஓடி வர நிலையை மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்றவர்கள்லாம் பண்ணுறாங்க.
அதனால் அதெல்லாம் மாற்றணுன்னா உயர் பதவிகளில் எங்களுக்கான இடஒதுக்கீடு கண்டிப்பாக இந்த அரசாங்கங்கள், மத்திய மாநில அரசாங்கங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். இப்போ ஒரு காலத்தில் அதாவது நிறைய வேறுபாடுகள்லாம் இருந்தது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஊராட்சி மன்ற தலைவர்கள் தங்கள் இருக்கையில் உட்காரக்கூட அனுமதி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்ற, அது இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. நிச்சயமாக இருக்குது சார். நானே திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்துருக்கேன். அந்த பெண்மணி வெளியே வராண்டாவில் தான் உட்காந்துக்கிறாங்க. அந்த துணைத்தலைவரும் மற்றவங்களோ தான் சேரில் உட்காந்து அங்கே மீட்டிங் நடத்திட்டு வெளியே வந்து அந்த அம்மாகிட்ட கையெழுத்து வாங்கி கொடுக்குறாங்க. அதே நான் இதற்கு முன்பு இருந்த இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போதெல்லாம் அந்த நிகழ்வுகள் எல்லாம் பெரும் போராட்டங்களாக வெடித்திருக்கின்றன. நம்ம சொல்ல போனோம்னா நம்ம வைக்கத்தில் வந்து ஒரு மாதவன் என்ற வழக்கறிஞர் அந்த முன்னேறிய வகுப்பினர் இருக்கிற பகுதியில் இருந்த அந்த வழக்கு மன்றத்திற்கு போக விடாதபடி பண்ணாங்க. அதில் தான் வைக்கம் போராட்டம் துளிர்விட்டது தொடங்கினதுன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஏடி பன்னீர்செல்வம் அவர்கள், சுப்பராயன் முதலமைச்சர் அந்த காலத்தில் நீதி கட்சியில், ஆமாம், தஞ்சாவூரில் ஒரு பட்டியலினத்த உறுப்பினர் சமமாக உட்கார முடியாது என்ற நிலையில் அதை முறையிட்டு, அதாவது சுப்பராயன் அவர்களிடம் சொல்லி அந்த இதையே கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சுப்பராயன் அவர்கள் மிரட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவங்க மற்றவங்கலாம் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நிலையெல்லாம் வந்திருக்கு. அது காரணமே தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், எம்சி ராஜா போன்றவர்கள் எல்லாம், அன்றைக்கு தந்தை சிவராஜ் போன்றவர்கள் எல்லாம் அந்த நீதி கட்சி இல்லை அப்படிலாம் நடந்திருக்கு. இதெல்லாம் வரலாறாக இருக்குது. இன்னும் கேட்டிங்கன்னா வழக்கறிஞர் அந்த நேசமணி அவர்கள் கூட உட்கார இருக்கை கிடைக்காமல் இருந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதற்கு அப்புறம் ஒரு போராட்டம் நடத்தி எல்லாருக்குமான உரிமைகள் கிடைத்திருக்கிறது. ஆனால் இப்போவும் இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த நிலையை எதிர்த்து ஏன் அவ்வளவு பெரிய போராட்டத்தை நீங்கள் நடத்தலைன்னு? இல்லை, நாங்கள் தொடர்ந்து போராடினாலும் நீங்கள் சொன்ன இந்த எங்கள் சமூகத்திற்கு மிகப்பெரிய தலைவர்களாக நீங்கள் அறிமுகப்படுத்தியவர்கள் எல்லாம் மாற்றுக் கட்சியிலே போய் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆன பிறகு அவர்களுடைய கடைக்கன் பார்வைக்கு அஞ்சி நேரடி களத்திலே இறங்கி போராட தயங்குவது தான் இதற்கெல்லாம் காரணம். இப்போ பெரிய தலைவர்கள், அதாவது திருமாவளவனோ, கிருஷ்ணசாமியோ, ஜான் பாண்டியனோ, சகோதரர் பூவை ஜெகன்மூர்த்தியோ, நிறைய முறை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசனோ இதுக்கான முயற்சிகளை எடுக்கலை. ஆளுமையாக இருந்த தலைவர்கள்லாம் மறைஞ்சிட்டாங்க. கீழ்வன்மணி கலவரத்தின் போது விபி முருகையன் அவர்கள் இன்றைக்கு இருக்கிற மெரினா கடற்கரையிலே அன்றைக்கு 100 பேரோட மிகப்பெரிய உண்ணாவிரதம் இருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர். இப்போ நீங்கள் ஒரு கட்சி நடத்துகிறீங்க, உங்கள்கிட்ட ஒரு 150 பேர் இல்லாமலா இருப்பாங்க. நீங்கள் அப்படி ஒரு போராட்டத்தை நடத்த மாட்டீங்க? நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ ஆனால் விளம்பரம் இல்லை எங்களுக்கு. இல்லை, இப்போ திண்டுக்கல் விஷயம் சொன்னீங்க. அந்த திண்டுக்கலுக்கு உங்கள் போயிருக்கேன், நானே போய் பார்த்து. நீங்கள் மட்டும்தான் போயிருக்கீங்க? அங்கே இருக்கிற நிர்வாகிகளோடு போயிருக்கேன். திண்டுக்கல் நிர்வாகிகள். அதை ஒரு பெரும் கூட்டமாக ஏன் கூட்ட முடியல? எதிர்ப்புக்காக ஏன் கூட்ட முடியல? இல்லை சார், அங்கே எல்லாமே அடுத்த நாள் அவங்கக்கிட்ட அவங்க வேலைக்கு போகணும். கூலி தொழிலாளியாக தானே இருக்கான். அடுத்த நாள் அவங்கக்கிட்ட வேலைக்கு போகணும். அப்போது அவன் வந்து அவங்களுக்கு எஜமானர்களுக்கு அஞ்சு நடுங்க வேண்டிய நிலை இருக்குது. அதுதான் அதுக்கு காரணம். அப்போது பட்டியலின மக்களுக்கு பொருளாதார உயர்வு என்பது ஒரு முக்கியமான, நிச்சயமாக அதிலே அவர்கள் பலம் குன்றி இருக்கின்ற காரணத்தினால்தான் பிறரை எதிர்பார்த்து பணி செய்ய வேண்டிய நிலை இருப்பதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை எங்கள் மக்களுக்கு இருக்கிறது. இப்போ புதிதாக தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் அவங்க உள்ளே வந்திருக்காங்க. முதல் மாநாட்டிலேயே அம்பேத்கர் அவர்கள் படத்தை வச்சு நான் எல்லோருக்குமானவன் அப்படின்ற, இன்னும் கூட போனால் இன்னும் அவங்களுக்கு பட்டியலின மக்களுக்கு சாதகமானவன் என்ற ஒரு படத்தை காண்பிக்கிறார். அப்படி இருக்கும்போது அவரோடு இணைந்து, ஏன்னா அவர் வந்து நிறைய அவருக்கான செல்வாக்கு இருக்கிறது போல் தெரிகிறது. அப்படிப்பட்ட நிலை அவரோடு இணைந்து உங்களுக்கான அதாவது வாய்ப்புகளை பெற்றெடுப்பதற்கான செயல்பாடு எதுவும் இருக்கா? இல்லை, பாஷா அம்பேத்கரை வந்து இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் உட்பட எல்லாருமே தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பாபா சாஹிப்பை ஏற்றுக்கிட்டு அவருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு வரேன்னு சொன்னவங்க தான் இன்றைக்கி இருக்கிற திராவிட மாடல் அரசாங்கமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இது எல்லாத்தையுமே பார்த்து நாங்கள் விரக்தியில் ஏமாந்து போய் தான் இருக்கோம். பேரளவுக்கு பாபா சாஹிப் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டாலும் முழுமையாக அவர் வந்து பிற்காலங்களில் அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து இந்த மக்கள் இன்றைக்கு இருக்கிற சமூக கலவரங்கள் வருது, அந்த நிலையில் அவர் என்ன முடிவு எடுக்கிறார் அதெல்லாம் பார்த்த பிறகுதான் அவரோட நிலை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். இனி ஏமாற மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக சார்.
இப்போ இடைத்தேர்தல் நடந்தது ஈரோட்டில். அந்த தேர்தல் குறித்து உங்களது கருத்து? அது ஆடுகளத்தில் எதிரியே இல்லாமல் ஆடின ஒரு ஆட்டம். அதில் வெற்றி என்பது ஒரு பெரிய மாபெரும் வெற்றியாக சொல்ல முடியாது. எதிராளிகள் அதிகம் இருந்து எதிரணியில் உனக்கு ஈக்குவலாக போராடுறதுக்கான ஆட்கள் இல்லை. அப்போ அது ஒரு பெரிய வெற்றின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ மற்ற கட்சிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்பு வலிமை இல்லாமல் தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, நாங்கள் கூட பார்த்திங்கன்னா இந்திய மனித உரிமை கட்சியின் சார்பாக ஜெயலலிதா அம்மையாரோடு கூட்டணி வச்சு 2 சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்கணும். வானூர், காட்டுமன்னார் கோயில். காட்டுமன்னார் கோயிலில் ராஜேந்திரன் ஒருத்தர் ஜெயித்தார். வானூரில் சித்தாமூர் ஆறுமுகம்னு ஒருத்தர் ஜெயித்தார். 2 பேரும் கொஞ்ச நாள் நாங்கள் கட்சியில் இருந்துகிட்டே இருந்தாங்க. என்ன காரணத்தினால இந்த கட்சி பேர் சட்டமன்றத்திலே பதிவிலே இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. அந்த அம்மையார் பண்ணாங்களா, யார் பண்ணாங்க, இல்லை இந்த கட்சி பேரே இல்லாமல் அவங்க 2 பேரும் அதிமுகவில் ஐக்கியமாயிட்டாங்க. அந்த அம்மா 2 சீட்டு கொடுத்து ஜெயிச்சு கூட 2 பேருமே அங்கே போயிட்டாங்க. இப்போ அவங்க பதவி ஏற்கும்போது உங்கள் கட்சியின் உறுப்பினர்களை தான் பதவி ஏற்றுறாங்களா? ஆமாம். ஆனால் இடையில் அப்படி மாறிட்டாங்க. 88 தலைவர் இளையபெருமாள் இருக்கும்போது தனிச்சு நின்று 16 இடத்துல போட்டிட்டோம். ஒரு இடத்துல ஜெயித்தோம். 6 இடங்களில் 2வது வந்தோம். அந்த 2வது கூட வெற்றி பெற்றிருக்க முடியும். என் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்றைக்கி என்ன பண்ணிட்டாரு, இந்த 18 இடங்கள் தவிர மற்ற இடங்களில் ரெட்டப்புறாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதுனால ஓட்டு பிரிஞ்சு டாக்டர் ராமதாஸுக்கு முன்னாலேயே 6-7 சட்டமன்ற உறுப்பினர்களோடு இந்த கட்சி அங்கே இருந்திருக்கும். அது எங்களுக்குள்ளான ஒரு பலகீனத்தினால அப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. இப்போ பட்டியலின மக்கள் உயராமல் இருப்பதற்கு காரணம் உயர் வகுப்பினர் அல்ல, பட்டியலின மக்களே தான் காரணம் அப்படின்ற நிலைக்கு வந்துட்டீங்களா? நிச்சயமாக அதில் மாற்று கருத்து இல்லை. இவன் இன்னும் அவனை உணரல, இவனோட பலத்தை உணரல. இன்றைக்கு பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற மக்கள் இவன் தான். மக்கள் தொகையில் பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் இவன் தான். இவனை உணர்ந்தால் தானே இவன் ஆட்சிக்கு வர முடியும். இவனை உணராத வரையிலும் எப்படி இவன் ஆட்சிக்கு வர முடியாது. இப்போ தொடர்ந்து காலங்காலமாக, அதாவது குடியரசு ஆனதற்கு பின்பு பட்டியலின மக்கள் வேற்று மதத்திற்கு மாறும்போது அவர்களுக்கு அந்த பட்டியலின மக்களுக்குரிய உரிமைகள், சலுகைகள் கிடைப்பதில்லை. அது கூட சீக்கியர்கள், பௌத்தர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு விட்டது. கிறிஸ்தவர்களாக மாறினால் இல்லை அப்படின்ற நிலை இருக்கிறது. இதை உங்கள் பார்வை என்னதில்லை? கிறிஸ்தவர்களுக்கும் கொடுக்கணும்னு நாங்களும் ஒரு காலத்தில் போராடினவங்க தான். ஏன்னா அங்கே இந்த தீண்டாமை வானான்னு தான் அவன் அங்கே போனான். அங்கே போய் என்ன ஜாதி இருக்குது, கிறிஸ்தவத்துலேயும் ஜாதி இருக்குது. எங்களோட இருந்த டிஎம் மணி, இன்னைக்கு உமர் பரூக், அவங்க பையன் புரட்சி மணின்னு இருக்கார். அவர் எங்கள் கட்சியில் இருந்தவர் தான். டிஎம் மணி தஞ்சாவூரில். கொடிக்கால் செல்லப்பா இப்போ கொடிக்கால் ஷேக் அப்துல்லா ஆகிட்டார். அவரும் எங்ககிட்ட இருந்து இஸ்லாமுக்கு போனவர் தான். வயதின் காரணமாக அவர் வர முடியல. மத மாற்றம் என்பது அவருடைய தனி மனித உரிமை. நான் இப்போ ஒரு புத்திஸ்ட்டு, பாஸ் அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டதுனால இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஷெட்யூல்டு இன மக்கள் சைலண்ட் ரெவல்யூஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லாம் பௌத்தத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. வட மாவட்டங்களில் பௌத்தத்துக்கு மாறின நிலை இன்றைக்கி அதிகமாக இருக்குது. நீங்கள் வட மாவட்டங்கள் பௌத்தத்திற்கு மாறுகிறான்னு சொல்கிறீங்க, ஆனால் வட சென்னையை தவிர்த்து மற்ற இடங்கள்லாம் அது பெருசாக தெரியலையே. இல்லை, நீங்கள் சொல்கிறது ஆம்ஸ்ட்ராங் ஒரு ஆளை வச்சு சொல்கிறீங்க. காஞ்சிபுரத்தில் விகார் இருக்குது, திருமுடிவாக்கத்தில் விகார், இது 2ஆம் கட்டையில் விகார், 2ஆம் கட்டளை அங்கே விகார் இருக்குது, திருத்தணியில் விகார் இருக்குது. இன்றைக்கு பெரும்பான்மை இடங்களில் தமிழ்நாட்டில் புத்த விகாரிகள் அதிகமாகிக்கொண்டே போகிறது. இந்தியாவில் பிறந்து உலக நாடுகள் பலவற்றில் கோலோச்சுகிற பௌத்தம் ஏன் தமிழ்நாட்டில் அந்த பெரிய இடத்துக்கு வரல? அது காரணமே அசோகருக்கு பின்னால், பாஸ் அம்பேத்கருக்கு பின்னால் மிகப்பெரிய ஆளுமைகள் பௌத்தத்தை முன்னெடுத்து செல்வதற்கு தயாராக இல்லை. நாங்கள்லாம் ஆண்டுதோறும் நாக்பூர் போகிறோம், ஒரு திருவிழா மாதிரி போயிட்டு வந்துடுறோமே தவிர முழுமையாக அந்த பௌத்தத்தில் இல்லை. என் பையனுங்க 3 பேருமே, பெரியவன் சித்தார்த்தன், 2வது பையன் பீம்ராவ், 3வது பையன் அசோகன், 3 பேருக்குமே அந்த மொட்டைலாம் அடித்து சீவர ஆடை வச்சு எக்மோரில் இருக்க அந்த விகாரில் அவங்க சின்ன வயசில் சமணரா கிளாஸ் அங்கே நடத்திட்டு தான் இருந்தோம். அதுபோல் இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் பௌத்த குடும்பங்கள் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்குது. மதமாற்றம் என்பது அவருடைய தனிப்பட்ட உரிமை மட்டுமல்ல, இந்து மதத்தில் இருக்கின்ற தீண்டாமையிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக பௌத்தம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அதுதான்.
கிறித்தவத்திற்கு மாறியவர்களுக்கும் அந்த உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற அதில் மாற்று கருத்து இல்லைங்க. அவன் அங்கே போனாலும் எஸ்சி கிறிஸ்தவனாக தான் இருக்கான். பொருளாதாரத்தில் ஒன்றும் பெருசாக இல்லை. சமூக இழிவு நீங்க வேண்டும் என்பதற்காக அவன் போனானே. இதே ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேன்றாங்க. எப்படி கொடுப்பான்? ஆர்எஸ்எஸ் நாக்பூர் தானே இயக்குது. அப்படி இயக்குகிற ஒரு இடத்துல வந்து இவங்களுக்கு எப்படி அதை கொடுப்பாங்க? நீங்களும் நாக்பூரில் தலைமை உங்களுக்கும். எங்களுடைய நாக்பூரை தான் நாங்கள் இப்போ முழுமையாக பின்பற்றோம். பல லட்சக்கணக்கான மக்கள் அக்டோபர் 14 அந்த கன்வர்ஷன் டேயில் நாக்பூரில் கூடுவோம். ஆண்டுதோறும் அது பல லட்சம் மக்களை இணைத்து அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்து கூட இன்றைக்கு. இப்போ நீங்கள் அந்த மாற்றமடைந்த அந்த நாளுக்கு அதை நினைவாக வைத்து போயிட்டுருக்கீங்க. அந்த நாளை குறிப்பிட்டு இங்கேயே பல பேரை நீங்கள் வந்து பௌத்தத்துக்கு கொண்டு வரலாமே. அதுவான முயற்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கு, தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அரசு பணியிலே இருந்து ஓய்வு பெற்றவர்கள் அவங்க எல்லாமே இப்போ இறங்கி பௌத்தத்தை தான் முன்னெடுத்து இன்றைக்கி போயிட்டுருக்காங்க. ஏன்னா பௌத்தம் ஒன்று தான் இந்த பாபா அம்பேத்கருடைய கடைசி இலக்கு. அதை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தினால இப்போ நாங்கள்லாம் அதை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பௌத்த சமயம் தமிழ்நாட்டில் மேலோங்கினால் இந்த நாட்டின் நிலைமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சமூக சமத்துவம் நிலைச்சிருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. ஆல் ஆர் ஈக்குவல். இப்போ அதே பௌத்தம் இலங்கை தீவில் இருந்தது. அந்த பௌத்தம் தமிழர்களே அழித்து விட்டது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. நீங்கள் சொல்கிற அந்த நிலைக்கு, இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு எம்ஜிஆர் இருக்கும்போது எல்லா மாவட்ட தலைநகரங்களும் கண்டன கூட்டம் நடத்தினார். அன்றைக்கி குடியரசுக் கட்சி சார்பில் சேக்கு தமிழரசன் அவர்களும் நானும் காஞ்சிபுரத்தில் நடந்த அந்த கண்டன கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம். அதே நிலையில் நாங்களும் போராட்டங்கள்லாம் முன்னெடுத்திருக்கோம். அங்கே வந்து இனவாதம் வந்து வந்து பண்ணது. சமயம் மறந்து போயிடுச்சாங்க. ஆமாம், சமயம் மறந்து இனவாதம் தான் அங்கே தலை தூக்குச்சு. அதனால தான் அந்த நிலை வந்தது. இப்போ தமிழ்நாட்டிலும் இந்தியத்திலும் சரி, பௌத்தர்கள் எல்லோருமே நல்லவர்களாக இருப்பார்கள், இந்த நாடு ஒரு உன்னத நிலைக்கு வந்துவிடும் என்று சொல்லிவிட முடியுமா? உண்மையான பௌத்தனாக இருக்கிறவன் அந்த 5 ஒழுக்கங்களையும் 8 அந்த 5, 8, 10 என்கின்ற வகையில் இருக்கிறது. அந்த சீலங்களை முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களே ஆனால் நிச்சயமாக சமத்துவம் தமிழகத்தில் மட்டுமில்லை, இந்திய துணைக்கண்டம் முழுமையிலும். இப்போ பௌத்தம் தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டால் மொழியின் சிறப்பு அல்லது மொழியின் முக்கியத்துவம் குறைந்து விடுமோ அப்படின்ற அச்சம் சிலருக்கு இருக்கிறது. இருக்காது. இன்றைக்கி தமிழ் எப்படி செம்மொழி அந்தஸ்தோ அதுபோல் பாலி மொழியும் இன்றைக்கு மத்திய அரசால் செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்றில் பேச முடியாத சமஸ்கிருதத்துக்கே செம்மொழி அந்தஸ்து கொடுக்கும்போது சமஸ்கிருதத்துக்கு தாயாக இருந்த பாலி மொழியை செம்மொழி அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு மொழி பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்திய துணைக்கண்டம் முழுமையிலும் ஷெட்யூல்டு மக்கள் இருக்கிறார்கள். இப்போ ஆரிய குடும்பம், திராவிட குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. திராவிட குடும்பத்திற்கு தமிழ் தலைமொழி, அங்கே சமஸ்கிருதம் சொல்கிறாங்க. நீங்கள் சமஸ்கிருதமே பாலியிலிருந்து பிறந்ததுன்றீங்க. அதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ப்ரொஃபஸர் ஒருத்தர் அப்படி வந்ததாக எனக்கு சொன்னதை வச்சு தான் நான் இப்போ சொன்னேன். ஆனால் முழுமையாக நான் அதை ஆய்வு பண்ணல. இவை எல்லாவற்றுக்கும் அதாவது ஆதியாக அதற்கு முன்பதாக இருந்த ஆசீவகம் என்ற ஐயனாரை அதாவது தொடக்கனராக கொண்ட அந்த மதம் ஏன் பெரிதாக வளரவில்லைன்னு நினைக்கிறீங்க? இந்து மதத்தினுடைய ஆரியர்களுடைய வருகை அதை இழுத்து விட்டது. அதுதான் உண்மை. இப்போ நீங்கள் பௌத்தத்தை பரப்புகிற சூழலில் இந்த ஆசீவகத்தையும் கொண்டு வந்து பரப்புகிற மாதிரியான ஆட்கள் இப்போ இல்லையா? இருக்கிறாங்களே. இன்றைக்கும் கிராமப்புறங்களில் அந்த கிராம தேவதைகள் மற்ற எல்லாத்தையும் வச்சு எல்லா கிராமங்களையும் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஆனால் தனியாக ஐயனார் மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர அவருடைய அந்த சமயம் ஆசீவகம் என்பதை பற்றி யாரும் பேசுறது இல்லை. சைவம் அப்படின்ற ஒரு நிலைக்கு ஒரு சிலர் போயிட்டாங்க. சிலர் வந்து வைணவம் அப்படி, அது கூட ராமானுஜர் மூலமாக இப்போ ஷெட்யூல் மக்கள்லாம் அப்படின்ற ஒரு நிலையை, ஏன்னா பௌத்தத்தை வீழ்த்தணுன்றதுக்காக இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஆர்எஸ்எஸ் கும்பல் எடுத்தது. அது இன்றைக்கி அப்படியே இருந்துட்டு. இப்போ இந்துத்துவா இருக்கிற வரை, இந்துத்துவாவின் அந்த வீரியம் இருக்கிற வரை பௌத்தம் வளராது அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. நிச்சயமாக. ஏன்னா எந்த வகையில் இதுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போட முடியும், அதெல்லாம் போடணுன்றது. இது ரெண்டுமே நேர் எதிரான கொள்கையுடையனவா? ஆமாம். இந்து மதத்தும் சனாதனம், இது சமத்துவம், பௌத்தம் சமத்துவம்.
அது எப்படி சனாதனமும் சமத்துவம் ஒன்றும் ஆக முடியாது. தமிழ்நாட்டில் வந்து நிறைய கோயில்களுக்கு வந்து திருமுழுக்கு பண்ணுறது, அந்த விழாக்கள்லாம் நடக்கிறது. அமைச்சர் சேகர் பாபு அதை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பௌத்த சமயத்தை தமிழ்நாடு அரசு கண்டுகொள்ளவில்லை அப்படின்ற ஒரு வருத்தம் எங்களுக்கு இருக்குது. மறைந்த முதல்வர் கருணாநிதி அவரிடத்தை பேசுகின்ற போது, என்னையா ஊருக்கு ஒரு 4 பேர் இருப்பீங்களா, என்ன மிஞ்சி போனால் ஒரு 1000 பேர் இருப்பீங்க, இதுக்கு ஒரு இதுவா அப்படின்னு கேட்டவர் தான் அவர். இன்றைக்கி அவங்களே நாக்பூர் போகிறதுக்கு ட்ரெயின் புக் பண்ணி கொடுக்குறாங்க. எப்படி இஸ்லாமியர்கள் மெக்கா போகிறதுக்கு, கிறிஸ்தவர்கள் ஜெருசலம் போகிறதுக்கு இந்த ஆட்சி உதவிச்சோம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டது, பௌத்தத்தை அங்கீகரிச்சிருக்காங்க. அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். நிச்சயமாக. இப்போ அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் தோற்க வேண்டும்? ஏன்னா என்றைக்கும் வந்து முழுமையாக அந்த கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில், வெளிப்படையாக சொல்லணும்னா எங்கள் சமூகத்தை சார்ந்தவன் அவன் பொறுப்பில் இருந்தான்னா அவனுக்கு அங்கே மரியாதையே இல்லை. உயரிய மரியாதையோட அமைச்சர் மாண்புமிகு கோவிச்செழியன் இருக்காங்க. கோவிச்செழியன் இன்னைக்கு தானே அந்த இலாக்காவுக்கு மாற்றிருக்காங்க. இதுக்கு முன்னே அந்த மாதிரி இலாக்காக்கள் இந்த மக்களுக்கு யார் திமுக ஆட்சியில் கொடுத்துருக்காங்களா? அந்த மகிழ்ச்சி இப்போ தானே கொடுத்தாங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி பதவி கொடுத்தது இல்லையே. இப்போ இது தொடரும் தானே? தொடர்ந்தால் நல்லது. ஆனால் முழுமையாக எங்களுக்கான இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தாத வரை, பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்பாத வரை, எங்களுக்கான சமூக நீதி கிடைக்காத வரை திராவிடமும் ஆரியமும் எங்களுக்கு எதிரான ஒரு நிலைதான். இப்போது வந்து தமிழ்நாட்டில், அதாவது மோடிக்காக ஒரு அரசியல் வியூகம் செய்தவர், திமுகவுக்கு பயணித்தவர், இப்போ வந்து விஜய் கட்சியோட அந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? எங்களை பொறுத்த மட்டிலும் தமிழ்நாட்டில் பிஜேபி வளரக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறோம். அதன் காரணமாக தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தொடர்ந்து இந்த மக்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை முழுமையாக உபயோகப்படுத்தி கொண்டு எங்களுக்கு எதிரான வேலைகளை செய்வதன் காரணமாகத்தான் அவர்கள் மீது எங்களுக்கு கடும் சினம் இருக்கிறதே தவிர பிஜேபி வளர்வுக்கு நாங்கள் எப்போதும் தமிழகத்தில் இடம் தர மாட்டோம். இப்போ 2 தத்துவங்கள் தான். ஆமாம். இப்போ நீங்கள் பிஜேபி, நீங்கள் திமுக உங்களுக்கு பிடிக்கலன்னா கூட பிஜேபி முழுவதுமாக வரக்கூடாது என்பதற்காக மறுபடியும் திமுக பக்கம் வர வேண்டிய சூழல் தானே ஏற்படும்? இல்லை, இந்த தடவை திமுகவும் நாங்கள் ஒதுக்கணுன்ற நிலையில் கூட வந்துட்டோம். குறிப்பாக என்னோட ஒரு 50க்கும் மேற்பட்ட தலைவர்கள் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, ஷெட்யூல்டு தலைவர்கள். இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் கருணாநிதி கொண்டு வந்ததன் மூலமாக மிகப்பெரிய பாதிப்பு ஷெட்யூல்டு மக்களுக்கு வந்திருக்கிறது. எனவே இதை அவர்களுக்கு நாம் எடுத்து சொல்லியும் அதில் அவர்கள் உறுதியாக நிற்கின்ற காரணத்தினால் இந்த முறை அவர்களுக்கு ஆட்டம் காண வைக்க வேண்டும். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது, அதுக்கு நம்மால் முடியும். பெரும்பான்மையாக திட்டு ஓட்டாவது போட்டு அவனை ஜெயிக்க வைக்கிறவன் எங்கால் தான். அதனால் அப்படிப்பட்ட நிலை இருக்கக்கூடாது. இல்லை, இப்போ நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க. ஆனால் அந்த 3 விழுக்காடு கொடுத்த அந்த அருந்ததியர் முழுக்கவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் வாக்களிக்கிறாங்க. அதே நேரத்தில் திருமாவளவன் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின். நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க, இன்னைக்கு திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியில்னா இளைய பெருமாள் போட்ட விதைங்க, சிந்தனை செல்வன் காட்டுமன்னார் கோயில்னா இளைய பெருமாள் போட்ட விதை. இவங்க ஒன்றும் தண்ணி எழுச்சியாக வந்துடல, அவருடைய உழைப்பு அது மூலமாக இவங்க வந்திருக்காங்க. அடுத்து நிக்கட்டுமே அவங்க. இல்லை, இப்போ இவங்க உழைப்பு இல்லாமையா இவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க? நிச்சயமாக கிடையாது. இன்றைக்கே நீங்கள் காட்டுமன்னார் கோயில் போங்க, காட்டுமன்னார் கோயில் போங்க, சிந்தனை செல்வனால் தனிச்சு நிற்க முடியுமா பார்க்க சொல்லுங்கள். ஷெட்யூல்டு மக்கள் ஒருமை, அந்த ஆதிதிராவிட மகாஜன சங்கமும் இந்திய மனித உரிமை கட்சியும் ஷெட்யூல்டு விடுதலை இயக்கமும் முழுமையாக வேலை செய்தனால்தான் இவங்க வெற்றி பெற முடிஞ்சது. இப்போ பட்டியலின மக்கள் தலைவர்கள் நிறையா இருக்காங்க, ஆனால் அவர்களை எல்லோரையும் விட ஒரு முன்னணியில் நிற்கிறது விடுதலை சிறுத்தைகள். திரும்ப அவர்கள் முன்னணியில் இருக்கிறார் என்றால் அவர்களுடைய உழைப்பும் ஒரு காரணம் தானே. நிச்சயமாக அது அமைப்பை பலப்படுத்தியிருக்காரு. தமிழ்நாடு முழுமையிலும் அமைப்பு இருக்குது, பலமாக வச்சுருக்காரு. ஆனால் சமூகத்துக்கு பயன்படலையே, அந்த கோபம் எங்களுக்கு வரத்தானே செய்யும். ஆனால் இவருடைய வளர்ச்சி மற்ற தென்பகுதியில் இருந்த அந்த ஆளுமைகளை, அதாவது பட்டியலின ஆளுமைகளை வலுவிழக்க செய்திருக்கிறது. இவர் வலிமை பெற்றிருக்கிறார் அப்படின்னு. இவருடைய வலிமை சமூகத்துக்கு பயன்படலன்றதாங்க எங்கள் கோபம்.
வலிமை பெற்றிருக்கிறார். 100க்கு 100 உண்மை. அந்த வலிமை இந்த சமூகத்துக்கு பயன்படல, முழுமையாக பயன்படல, ஏதோ ஓரளவுக்கு பயன்படுது. ஏன் அந்த தென் மாவட்டங்களில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறது அப்படின்றது இந்த நிலை தானே தொடர்ந்துன்னு இருக்குது. 47 நீங்கள் சொன்னதுலேருந்து இன்னி வரைக்கும் அதானே தொடருது. அப்போ எப்போ நாங்கள் முழுமையாக அந்த இலக்கை அடையிறது? பாரதிய ஜனதா கட்சியும் வர வேண்டாம், திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடாது அப்படின்ற போது அதற்கு இணையாக அடுத்த இடத்துல இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அந்த கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு சிந்தனை எனக்கு இல்லை. ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இப்போ இவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளில் பாதிக்கு மேலே நிறைவேற்றி பாதி நிறைவேற்றாமல் இருக்காங்க. அந்த மாதிரி இவங்க அந்த அம்மையார் எங்களுக்கு 2 சீட்டு கொடுத்தாங்க, ஜெயித்தோம், என்ன காரணத்தினாலும் போயிடுச்சு. ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை எங்களுடைய கோரிக்கைகள்லாம் ஏற்றுக்கொண்டு இடஒதுக்கீட்டை முழுமையாக இது பண்ணுவோம், பொது வழியில் நாங்கள் போகிறதுக்கான சட்டத்தை உருவாக்குவோம். நீதிமன்றங்கள் மூலமாக கூட எங்களுக்கு நியாயம் கிடைக்காத நிலையில் எத்தனையோ வழக்குகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் அப்படிப்பட்ட நிலையில் அவங்க எங்களை அணுகுனா அவங்களுடைய தோற்றங்களில் மாற்றம் வந்தால், இவங்க ஒருவேளை திமுகவே நாங்கள் அதை செய்கிறதோன்னு வந்துட்டா எங்களுக்கு குட், இல்லைன்னா நாங்கள் மாற்று சிந்தனையை யோசிக்கத்தான் செய்யணும். நன்றி. இவ்வளவு நேரமும் உங்களது கருத்துக்களை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி ஐயா.